மார்னிங்ப்பா. போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேண்டிலீவர் பீம். சேம் ப்ரொசீஜர், ஆனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்ச் ஆகும், ஓவரால் டெப்த் ஃபார்முலா அண்டு டிசைன் பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா ரெண்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள். டிசைன் ஏ கேண்டிலீவர் பீம் ஆஃப் ஸ்பேன் 3.2 மீட்டர் கேரியிங் அண்ட் இம்போஸ்ட் லோட் ஆஃப் 10 kN per meter. யூஸ் M20 காங்கிரீட் கிரேட் அண்ட் FE 415 ஸ்டீல் கிரேட். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து கொடுத்துருக்காங்க 3.2 மீட்டர். அடுத்து இம்போஸ்ட் லோடு கொடுத்துருக்காங்க 10 kN per meter. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டீல் கிரேட் கொடுத்துருக்காங்க 415 கிரேட் ஸ்டீல். காங்கிரீட் கிரேட் கொடுத்துருக்காங்க 20 Nm². டிசைன் த கேண்டிலீவர் செக்ஷன். சேம் ப்ரொசீஜர் டிசைன் ப்ரொசீஜர் எழுதி போட்டோம் பாருங்க. அதே ப்ரொசீஜர் என்னென்ன சிம்பிளி சப்போர்ட்டர் போர்ஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் ஆகும். சிம்பிளி சப்போர்ட்டருக்கு ஓவரால் டெப்த் ஃபார்முலா என்ன? L/10 to L/12. கேண்டிலீவருக்கு L/5 to L/7. ஓகே, இப்போ ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஓவரால் டெப்த் ரிக்வயர்ட் டீப் ப்ரொவைட் L/5 to L/7. எல்லுங்கிறது லென்த்து 3.2 மீட்டர் இருக்கா, அதை எம்எம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்போ 3200/5 to 3200/7 640 to 457. அப்போ டி ப்ரொவைட் ஈக்குவல் டு 640 mm. கிளியர் கவர் எவ்வளோ அச்சீவ் பண்ண சொல்லியிருக்கோம்? 20 mm. ராடோட சைஸு 20 mm அச்சீவ் பண்ணிக்கோ. அப்போ எஃபெக்டிவ் டெப்த் ப்ரொவைட் எவ்வளோ வரும்? 640 மைனஸ் கிளியர் கவர் மைனஸ் ராடோட பாதி மைனஸ் 20/2. அப்போ 610 mm. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சா என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு டிசைன்னாவே என்னென்ன கண்டுபிடிக்கணும்? சைஸ் ஆஃப் த பீம், நம்பர் ஆஃப் ராட். ஓகே, சைஸ் ஆஃப் த பீம், நம்பர் ஆஃப் ராட், இது ரெண்டும் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தா செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுதா? செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்? டெப்த்து கண்டுபிடிச்சா அடுத்து இன்னொரு சைஸ் என்ன இருக்குது? ரெக்டாங்கிள் இருக்குது. பிரெத் இருக்கா? அப்புறம் பிரெத்து கண்டுபிடிக்கணும். பிரெத் ஆஃப் த பீம். பிரெத் ஆஃப் த பீமுக்கு ஃபார்முலா P = 0.5 × D. அப்போ 0.5 × டெப்த் எவ்வளவு? 640 கண்டுபிடிச்சிருக்கோமா ஆல்ரெடி? 640. அப்போ B = 320 mm. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஓவரால் டெப்த்து கண்டுபிடிச்சாச்சு, பிரெத்து கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் ஸ்டெப் என்ன வரும்? எஃபெக்டிவ் ஸ்பேனுக்கு என்ன ஃபார்முலா? அது வந்து சென்டர் டு சென்டர் சப்போர்ட். 2 சப்போர்ட் இருந்துச்சு, அதனால் சென்டர் டு சென்டர் சப்போர்ட். இது ஒரே ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போ ஒரு சப்போர்ட்னா ஒரு சப்போர்ட் பாதியில் இருந்தால் அந்த கார்னர் வரையும். அப்போ கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் வித் ஆஃப் சப்போர்ட் /2. கிளியர் ஸ்பேனு 3.2 மீட்டர், வித் ஆஃப் சப்போர்ட் எவ்வளவு? 0.3 /2. அப்போ ஈக்குவல் டு 3.35 மீட்டர். செகண்ட் கண்டிஷன் கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த். கிளியர் ஸ்பேன் எவ்வளவு? 3.2 மீட்டர். எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சிருக்கோமா ஸ்டெப் 1ல்? 0.610. அப்போ 3.810. இது எப்படி எதை எடுத்துக்கணும்? whichever should be taken L effective. எஃபெக்டிவ் லென்த்து எது கம்மியாக இருக்கோ அது எடுத்துக்கணும். 3.350 கம்மியாக இருக்க எடுத்துக்கிட்டோமா? ஃபோர்த் ஸ்டெப் என்ன? லோடு கால்குலேஷனுக்கு என்ன ஃபார்முலா? இதில் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? லைவ் லோடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நாட் இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் எதுவும் தரல. அப்போ வந்து செல்ஃப் வெயிட் கண்டுபிடிக்கணுமா? செல்ஃப் வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா? சேம் அதே சிம்பிளி சப்போர்ட் தான். லென்த்து பிரெத்து டெப்த் × 25 யூனிட் வெயிட் ஆஃப் கான்க்ரீட். Length assume 1 meter. Breadth already find the step 2. Depth already find the step 1. 25 unit weight of concrete. அப்போ 5.128 kN per meter. Second condition live load எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? இவன் த கொஸ்டின் 10 kN per meter. அப்போ டோட்டல் லோடு செல்ஃப் வெயிட் ப்ளஸ் லைவ் லோடு ஈக்குவல் டு டோட்டல் லோட். அப்போ டோட்டல் லோட் 15.12 kN per meter. எதுக்கு டிசைன் லோடு பண்ணுறோம்? இப்போ டோட்டல் லோடு 15.12 kN தான் அது வந்து தாங்குது. அப்படின்னா அதுக்கு டிசைன் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் 1 kN 2 kN சேர்த்து வரும். அப்போ வந்து என்ன பண்ணணும்? டிசைன் லோடு ஈக்குவல் டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு டோட்டல் லோட். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கலாம்? 1.5. அப்போ 1.5 × 15.12 போட்டால் என்ன வருது? டிசைன் லோடு ஈக்குவல் டு 22.68 kN per meter. ஓகே, இப்போ ஸ்டெப் 1 என்ன கண்டுபிடிச்சோம்? ஓவரால் டெப்த் ப்ரொவைட். ஸ்டெப் 2 பிரெத் ஆஃப் த பீம். ஸ்டெப் 3 எஃபெக்டிவ் ஸ்பேன். ஸ்டெப் 4 லோடு கால்குலேஷன். அப்போ லோடு கண்டுபிடிச்சிட்டோம், லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும்? பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது டிசைன் பெண்டிங் மூமெண்ட். கேண்டிலீவரில் யூடி லேக்ட் ஆனால் என்ன ஃபார்முலா? WL²/2. இது ஆல்ரெடி ஸ்டடி த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்
எத்தனாவது யூனிட்டு? செகண்ட் யூனிட்டு தேர்ட் யூனிட்லேயும் படிச்சிருப்பீங்க. டிசைன் பெண்டிங் மூவ்மெண்ட். பெண்டிங் மூவ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? கேண்டிலிவரில் யூடி லைட்டானா WL²/2. டபிள்யூங்கிறது டிசைன் லோட் 22.68. எல்லுங்கிறது எஃபெக்டிவ் ஸ்பேன் 3.350 கண்டுபிடிச்சிருக்கோமா? /2 போட்டால் 127.26 கிலோ நியூட்டன் மீட்டர் வருதா? இதை வந்து சேஞ்ச் டு நியூட்டன் mm. அப்போ 127.26 நியூட்டன் நமக்கு எப்படி மாற்றணும்? கிலோ நியூட்டன் டு நியூட்டன் into 10⁻3 மீட்டர் டு mm into 10⁻3. அப்போ 127.26 into 10⁻6 நியூட்டன் mm. முடிஞ்சா டிசைன் பண்ணிக்கணும்னு முடிஞ்சு. அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிச்சோம்? ஓவரால் டெப்த் ப்ரொவைட். செகண்ட் ஸ்டெப்பு பிரெத் ஆஃப் த பீம். தேர்ட் ஸ்டெப்பு எஃபெக்டிவ் ஸ்பேன். ஃபோர்த்து ஸ்டெப்பு லோடு கால்குலேஷன். ஃபிஃப்த்து ஸ்டெப்பு டிசைன் பெண்டிங் மூவ்மெண்ட். அடுத்து சிக்ஸ்த்து எஃபெக்டிவ் டெப்த் ரிக்வயர்ட். இது எதுக்கு எஃபெக்டிவ் டெப்த் ரிக்வயர்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரொவைடு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, ஓவரால் டெப்த் ப்ரொவைட். நம்ம ப்ரொவைடு பண்ணது கோடு புக் வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ண லென்த்து அது வந்து சூட்டபுள் ஆகுமா சூட்டபுள் ஆகாதா, சேஃப் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் எஃபெக்டிவ் டெப்த் ரிக்வயர்ட். MU = QUBD². இந்த டிங்கிறது நாட் ப்ரொவைட், டி ரிக்வயர்ட். நமக்கு இவ்வளவு தேவை. இந்த க்ளோன் இந்த பெண்டிங் மூவ்மெண்ட்டுக்கு இவ்வளோ லோடு இருந்தால் இவ்வளோ டெப்த் இருந்தால் போதும் அப்படின்னு செக் பண்ணுறது தான் இது எஃபெக்டிவ் டெப்த். MU = QUBD². அப்போ D required = ஸ்கொயர் ரூட் ஆஃப் MU / QU × B. MU வேல்யூ என்ன வரும்? 127.26 × 10⁻6. MU வேல்யூ என்ன வரும்? 127.26 × 10⁻6. 127.26 10⁻6 / QU வேல்யூ எங்கே எடுக்கிறோம்? ஃப்ரம் கோடு புக்லேருந்து எப்படி எடுக்கணும்? அந்த ஏற்கனவே டேபிளேஷன் பார்த்தோம்ல, ஸ்டீல் கிரேட் அண்ட் பேசிக் ஆஃப் ஸ்டீல் கிரேட் அண்ட் காங்கிரீட் கிரேட் ஃப்ரம் த கோட் புக். QU வேல்யூ = 2.76. அப்போ QU 2.76 × breadth of the beam ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா? 320. அப்போ D required என்ன வருது? 379. அப்போ ஆல்ரெடி இது 380 mm. நாளைக்கு T ப்ரொவைட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? நம்ம 610 கொடுத்துருக்கோம். நமக்கு எவ்வளவு தேவை? 380 இருந்தால் போதும். ஆனால் நம்ம டிசைன் பண்ணுறது 610க்கு டிசைன் பண்ணுறோம். அப்போ இந்த செக்ஷன் இந்த சைஸ் வந்து சேஃப். அப்போ சேஃப் சைஸ் ஆஃப் பீம், இந்த சைஸ் வந்து நமக்கு சேஃப், இது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 7வது ஸ்டெப் எதுக்கு AST கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ சைஸு கண்டுபிடிச்சாச்சு, ஒரு பீமோட சைஸு கண்டுபிடிச்சாச்சு. அந்த சைஸுக்குள்ளே காங்கிரீட் கிரேடு ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டாங்க, M20 ஸ்டீல் கிரேடு அதுன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை ராடு ப்ரொவைட் பண்ண போகிறோம், பீமுக்குள்ளே எத்தனை ராடு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த ஏரியா தெரியணும்ல. ஸ்ட்ரீட்டோட ஏரியா தெரிஞ்சால் தானே எத்தனை ராடு தெரிய முடியும். அதான் AST. அப்போ டி ப்ரொவைட் வந்து அதிகமாக இருந்தால் என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்? சேஃப் அப்படின்னாவே என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்? அதுவும் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன? MU = 0.87 FYAST × D 1 - FYAST / FCKB × D. இது MU வேல்யூ எந்த வேல்யூ எடுத்துக்கணும்? டிசைன் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ 0.87 × FI வேல்யூ 415. AST கண்டுபிடிக்கணும் A × D வேல்யூ 610. 1 - 415 × A / FCK வேல்யூ 20, B வேல்யூ 320, D வேல்யூ எவ்வளோ வரும்? D வேல்யூ 610. அப்போ AST வேல்யூ என்ன வருது? இதை வந்து கால்குலேட் சப்ஜெக்ட் பண்ணும்போது AST வேல்யூ 910 mm². அப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? ஓவரால் டெப்த்து ப்ரொவைட் கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு எஃபெக்டிவ் டெப்த்து ப்ரொவைடை கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் பிரெத் ஆஃப் த பீம் கண்டுபிடிச்சோம். பிரெத் ஆஃப் த பீமுக்கு 0.5 டைம்ஸ் × எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிச்சோம். ஃபோர்த்து வந்து லோடு கால்குலேஷனை கண்டுபிடிச்சோம். 2 லோடு, செல்ஃப் வெயிட்டு, லைவ் லோடு கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. அடுத்து ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன கண்டுபிடிச்சோம்? பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சோம். பெண்டிங் மூமெண்ட்டுக்கு கேண்டிலிவர் யூடிலைட் ஆனால் WL²/2 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எஃபெக்டிவ் டெப்த்து எப்படி எது கண்டுபிடிக்கிறோம்? இந்த பீம் வந்து சேஃபாக இல்லை கண்டுபிடிச்சி எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சாச்சு. AST அடுத்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? AST மினிமமும் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் ராடு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு AST கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து AST மினிமம்க்கு சேம் அதே தான், சிம்பிளி சப்போர்ட்டில் படிச்சிங்களா அதே ஃபார்முலா. AST / B × D = 0.85 FY. அப்போ AST மினிமம் கண்டுபிடிக்கணுமா? AST மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே அந்த கொண்டு போனால் 0.85 × B × D / FY.
பிங்கிறது 320 ஆல்ரெடி ஃபைண்ட் த ஸ்டெப் 2, டி வேல்யூ 610 ஆல்ரெடி ஃபைண்ட் த ஸ்டெப் 1 டிவைடட் பை 415. அப்போ ஏஎஸ்டி மினிமம் எவ்வளோ வருது 399 mm². ஏஎஸ்டி மேக்ஸிமமுக்கு என்ன ஃபார்முலா 0.04 பி இன்ட்டு டி. 0.04 பி வேல்யூ டி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை சப்ஜெக்ட் பண்ண என்ன வருது 8192. அப்போ ஏஎஸ்டி மினிமம் 390, ஏஎஸ்டி வந்து மினிமம் 399 இருக்கணும், ஏஎஸ்டி 910 இருக்கணும், மேக்ஸிமம் 8000 மேலே போகக்கூடாது, மினிமம் 400, அதாவது மேக்ஸிமம் 8000க்குள்ளே போகக்கூடாது, 8000 மேலே போகாமல் இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சேஃப். அப்போ மினிமம் விட அதிகமாகவும் மேக்ஸிமம் விட கம்மியாகவும் இருந்தால் சேஃப். நம்ம கண்டுபிடிச்ச சைஸ் எல்லாமே சேஃப்னு அர்த்தம். ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் பார் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் பார் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏஎஸ்டி டிவைடட் பை ஸ்மால் ஏஎஸ்டி. கேபிட்டல் ஏஎஸ்டிங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு ஸ்டெப் 7ல், ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அது வந்து ஏஎஸ்டி. ஸ்மால் ஏஎஸ்டிங்கிறது ஒரு ராடோட ஏரியா, ராடுங்கிறது சர்க்குலர் சேஃபு, டயாமீட்டர் 20 mm கொடுத்துருக்கோம். அப்போ சர்க்குலருக்கு என்ன ஃபார்முலா π/4 × 20². அப்போ π/4 × 20² போட்டால் என்ன வருது 314 mm². அப்போ 10 ஸ்டெப் முடிஞ்சா, எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சு. 10 ஸ்டெப்புக்கு 1 மார்க் போட்டால் 10 மார்க் க்ளோஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன திருப்பி ஞாபகப்படுத்திக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவரால் டெப்த் ப்ரொவைட், செகண்ட் ஸ்டெப் breadth of the beam, தேர்ட் ஸ்டெப் எஃபெக்டிவ் ஸ்பேன், ஃபோர்த் ஸ்டெப் லோடு கால்குலேஷன், ஃபிஃப்த்து வந்து பெண்டிங் மூமெண்ட், சிக்ஸ்த் என்ன effective depth required, 7th AST, 8th AST minimum, 9th AST maximum, 10th step number of bar. ஓகே, இப்போ சிம்பிளி சப்போர்ட் பீம் போன கிளாஸ் பார்த்தாச்சு, கேண்டிலீவர் பீமு இந்த கிளாஸ் பார்த்தாச்சு. அப்போ சிம்பிளி சப்போர்ட் பீம் கேண்டிலீவர் பீம் ரெண்டும் முடிஞ்சா இல்லையா? ஓகே, அடுத்து டயக்ராம் போடலாமா? டயக்ராம் போடலாம் இருக்க சமுக்கு. இப்போ நம்பர் ஆஃப் பார் எவ்வளோ முடிச்சிட்டோம். ஏஎஸ்டி ஒன்று 314 வருதா, அப்போ 2.89 வருது. அப்போ அப்ராக்சிமேட்டாக 2.89ங்கிறத ரவுண்ட் பண்ணிக்கோ, 3 நம்பர்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ எவ்வளோ வருதோ ப்ரொவைட் 3 numbers 20 mm டயாட் டென்ஷன் ஜோன், ப்ரொவைட் 3 numbers 20 mm டயாட் கம்ப்ரஷன் ஜோன். மேலே கீழே 3 வருது, மேலேயும் 3 வச்சுக்கோ. இப்போ கீழே ஒரு 6 வருது அப்படின்னா மேலே ஒரு 4 3ன்னு வச்சுக்கலாம். 3 தான் வருது, அப்போ 3 மேலேயும் 3 கீழே 3 வச்சுக்கலாமா? அப்போ ரிசல்ட்டில் பாரு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம். breadth of the beam கண்டுபிடிச்சிருக்கோமா, அது 320 அது போட்டுருக்கோம். டெப்த் ஆஃப் த பீம் கண்டுபிடிச்சிருக்கோமா, அது மென்ஷன் பண்ணியிருக்கோம். எஃபெக்டிவ் டெப்த் மென்ஷன் பண்ணியிருக்கோமா, கிளியருக்காக 20 mm வச்சுருக்கோமா, அசியூம் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது அடுத்தது 3 numbers 20 mm டயா கண்டுபிடிச்சிருக்கோமா, அது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் அவ்வளோதான். ஓகே, இப்போ சிம்பிளி சப்போர்ட் பீம் எப்படி டிசைன் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, கேண்டிலீவர் பீம் எப்படி டிசைன் பண்ணணும் தெரிஞ்சிருச்சா இல்லையா? மேக்ஸிமம் இந்த சம்மு தான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. ஒன்று டிசைன் ஆஃப் கேண்டிலீவர் பீம், டிசைன் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு வந்து ஏஎஸ்டிலாம் டேரெக்டாக கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஏஎஸ்டி கொடுத்துட்டு லோடு கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒரு கேண்டிலீவர் பீமில் ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு மொமெண்ட் ஆஃப் ரேஷன் கண்டுபிடிச்சி மொமெண்ட் ஆஃப் ரேஷன் வச்சு லோடு கண்டுபிடிக்கணும். லென்த்தெல்லாம் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சலாமா, MU = WL²/2. அப்போ MU வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடும், மொமெண்ட் ஆஃப் ரேஷன் வேல்யூ ஃபஸ்ட் ஸ்டெப்பில். எல் வேல்யூ கொஸ்டினை கொடுத்துருவாங்க, அதை வச்சு லோடு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அதில் ஒரு சம் பார்க்கலாமாப்பா? அதில் ஒரு சம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு டிசைன் ஆஃப் கேண்டிலீவர் பீமோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோ நெக்ஸ்ட் கிளாஸில் கொஸ்டின் நான் சொல்லிடுவேன். அதுக்கடுத்த கிளாஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கிளாஸும் அடுத்த கிளாஸும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிளாஸு ஓகே புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு கேண்டிலீவர் பீமோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோ நான் கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஓகே, அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த கிளாஸை கொடுத்தீங்கன்னா தான் இந்த கிளாஸும் அடுத்த கிளாஸ் அட்டெண்டன்ஸு கம்பல்சரி ப்ரெசென்ட் போடுவேன், இல்லைன்னா கம்பல்சரி ஆப்சண்ட் தான். அந்த 2 சம்மு நீங்கள் கொடுத்ததுக்கு அடுத்த கிளாஸில் காலையில் 10 மணிக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா அசைன்மெண்ட் மார்க் 1 வந்து 20. ஒரு கிளாஸ் லேட் ஆச்சுன்னா அப்படியே டிவைடட் பை 2 10 மார்க் தான் போடுவேன். திருப்பி இன்னொரு கிளாஸ் லேட் பண்ணிங்கன்னா அப்படியே 5 மார்க் வரைஞ்சி 5 மார்க் தான். இன்னொரு கிளாஸ் லேட் பண்ணால் கம்பல்சரி அசைன்மெண்ட் 0 போட்டு ஃபஸ்ட் அசைன்மெண்ட் க்ளோஸ் பண்ணிக்குவேன். ஓகே, அதனால் கிளியராக நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது போடலாம், ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ, நோட்ஸ் செக் பண்ணுவேன். ஓகே, கிளாஸ் வரும்போது. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், போன சம் டிசைன் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் அதாவது ஏஎஸ்டி வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டு என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஃபேக்டர் யூடிஎல் லோடு கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஸ்டின் நல்லா கிளியராக படிக்கிறேன், புரிஞ்சுக்கோ. ஏ கேண்டிலீவர் பீம் ஆஃப் breadth 255 mm அண்டு டெப்த்து 430 mm எஃபெக்டிவ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்மால் டி வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க.
Okay, effective depth 430 mm is reinforced with 793 mm squared. 793 mm squared. Steel Fe 500 in tension side. Assuming concrete grade M20. Assuming concrete grade M20. Find the factored UDL. Find the factored UDL per meter and that can be permitted. The span of the beam is 3 meter. Directa ஸ்பேன் கொடுத்துட்டு லென்த்து கொடுத்துட்டாங்க, ஏஎஸ்டி வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டு பிரெத்து டெப்த்து எல்லாமே நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துட்டு அவங்க கேட்குறது ஒன்லி லோடு. ஓகே, லோடு கண்டுபிடிக்கணும். இது என்ன பீமு? கேண்டிலீவர் பீம். கேண்டிலீவர் பீமில் யூடிஎல் கண்டுபிடிக்கணும். இப்போ கேண்டிலீவர் பீம் யூடிஎல் ஆகிட்டானா என்ன ஃபார்முலா? MU = WL²/2. அப்போ MU வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? லென்த் வேல்யூ கொடுத்துட்டாங்க, W கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி MU வேல்யூ தெரியணுமா? ஓகே, கிவன் டேட்டாவில் பாரு. ஏ கேண்டிலீவர் பீம் பிரெத் எவ்வளவு? 255 mm. எஃபெக்டிவ் டெப்த்து 430 mm. ஏஎஸ்டி வேல்யூ டேரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களா? 793 mm². எஃப்ஐ வேல்யூ டேரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களா? 500 Nm/mm². எஃப்சிகே வேல்யூ 20 Nm/mm². லென்த் வேல்யூ 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, அது சேஞ்ச் டு mm. 3 × 10⁻³ mm to find factored UDL per meter. Find the factored UDL. அப்போ யூடிஎல்னால் இது லோடு கண்டுபிடிக்கணும். அப்போ கேண்டிலீவரில் யூடிஎல் ஆக்டானா பெண்டிங் மூன் ஃபார்முலா WL²/2. அதில் லென்த் வேல்யூ தெரியும், W வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரிமைனிங் ஒன் வேல்யூ MU வேல்யூ தெரிஞ்சால் தான் நான் W வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ MU வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ MUக்கு என்ன ஃபார்முலா? 0.87 FyAST D 1 - FyAST /FCK B × D. Okay, 0.87. Fy value 500 given the question. AST value 793 mm² into D value 430. 1 - Fy 500. AST value 793 divided by 20 into B value 255 into 430. போட்ட MU வேல்யூ என்ன வருது? 121.51 into 10⁻6 Nm. அப்போ MU வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அப்போ MU வேல்யூ தெரியும், லென்த் வேல்யூ தெரியும், அதை வச்சு W கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து MU வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபேக்டர் யூடிஎல் கண்டுபிடி MU = WL²/2. அதான் ஃபார்முலா. கேண்டிலீவர் யூடிஎல் ஆக்டானா MU = WL²/2. அப்போ MU வேல்யூ 121.56 into 10⁻6. W வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்ட்டு L வேல்யூ 3 into 10⁻³ டிவைடட் பை 2. அப்போ W வேல்யூ 121.56 into 10⁻6. 121.56 into 10⁻6 into 2 டிவைடட் பை 3 into 10⁻3². அப்போ W வேல்யூ 27. இது வந்து ஒர்க் அவுட் பண்ணால் என்ன வருது? 27 kN/m. அப்போ யூடிஎல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அதான் ரிசல்ட் எடுத்து அப்படி எழுதிக்கலாம். ஃபேக்டட் UDL = 27 kN/m. ஓகே, ஃபஸ்ட் யூனிட் இதோட ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு கேண்டிலீவர் பீமு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சம் தருவேன். அதுக்கு அடுத்த கிளாஸ் சப்மிட் பண்ணால் இந்த கிளாஸ் அட்டெண்டன்ஸும் அடுத்த கிளாஸ் அட்டெண்டன்ஸும் ப்ரெசன்ட். ஓகே, தேங்க்யூ.